Hello friends, good morning everyone. வாங்க MCX மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எஸ்டர்டே யூஎஸ் ஆயில் ஒரு செல் சைடு பிரேக் அவுட் நடந்திருந்தது. எங்கே அப்படின்னா ஒரு $67.85 கீழே ஒரு க்ளோசிங் கொடுத்து ஒரு செல் சைடு பிரேக் அவுட் நடந்தது. பட் அந்த செல் சைடு பிரேக் அவுட் ரொம்ப தூரம் நமக்கு ட்ராவல் ஆகலை. ஸோ மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு நமக்கு அகைன் ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணுற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, க்ரூட் ஆயில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டர்டே 6500 ஒரு சப்போர்ட் ஜோன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். நமக்கு 6500 மறுபடியுமே ஒர்க் ஆனது. பட் அந்த அளவுக்கு பெரிய அளவுலலாம் ஃபால் ஆகலை. ஒரு 50 பாயிண்ட்ஸ் மட்டும் ஃபால் எடுத்துட்டு அகைன் ஒரு அகைன்ஸ்டா மார்க்கெட் ஒரு பை சைடுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த நம்ம ஆல்ரெடி ஒரு பை சைடு பிரேக் அவுட் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். இதுக்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சு ஒரு பை சைடு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு ஓப்பன் ஆகிருக்கிற WTI க்ரூட் ஆயிலும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா பெரிய அளவில் ஒரு பையோ செல்லோ கிடையாது. ஜஸ்ட் $0.04 மட்டும் இப்போதைக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் சப்போர்ட் எந்த இடத்துல எடுக்கலாம் அப்படின்னா இந்த பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா நமக்கு 6542 தான் அடுத்த சப்போர்ட் அண்ட் பிரேக் அவுட் லெவல் எல்லாமே. ஓகேங்களா, ஸோ இதுக்கும் மேலே ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா கண்டினியூஸாக நமக்கு அங்கேருந்து ஒரு 50 to 100 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. க்ரூட் ஆயில் பழைய மாதிரி ஒரு 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டவுட் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபார்மர்ஸ் க்ளோஸில் இருந்தது. ஸோ நியூஸும் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் இம்பாக்ட் கொடுத்துருந்தது. அதனால நமக்கு க்ரூட் ஆயில் ஒரு 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் எல்லாம் மூவ்மெண்ட் கொடுத்துருந்தது. அதுக்கு முன்னாடி வாரத்துக்கு முன்னாடி எல்லாம் எப்படி க்ரூட் ஆயில் மூவ்மெண்ட் கொடுக்கும் அப்படின்னா 100 பாயிண்ட் கொடுத்தாலே அது ஏதோ ஒரு பெரிய நியூஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ அதிகபட்சமாக ஒரு 100 பாயிண்ட்டுக்குள்ளார நம்ம மூவ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் இந்த க்ளோஸுக்கு மேலே 6540க்கு மேலே ஒரு ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 6606. ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆகி கீழே இறங்கினா ஸோ இந்த இடம் தான் 6542 தான். ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். ஓகேங்களா, ஸோ நமக்கு அகைன் இந்த செல்லிங் மறுபடியுமே இந்த 6542க்கு கீழே ஓப்பனிங் கொடுத்து ஒரு செல்லிங் ஆனால் கூட அடுத்த சப்போர்ட் ஜோனுங்கிறது 6447. ஓகேங்களா, ஸோ எப்படியும் நமக்கு ஒரு அப் அண்ட் டவுன் மார்க்கெட் தான் இன்னைக்குமே க்ரூட் ஆயில் இருக்கும். ஸோ எஸ்டர்டே எந்த மாதிரி இருந்ததோ ஸோ சேம் ஒரு அப் அண்ட் டவுன் மார்க்கெட் தான். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸ் எடுத்துக்கிட்டா நமக்கு எஸ்டர்டே நேச்சுரல் கேஸோட இன்வென்ட்ரி டேட்டா நமக்கு சப்ளை தாங்க வந்திருந்தது. அதாவது இன்வென்ட்ரி டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சப்ளை அதிகமாக இருக்கிற மாதிரி தான் வந்திருக்கு. பட் இந்த இன்வென்ட்ரி டேட்டா அப்படி நேச்சுரல் கேஸ் போனதா அப்படின்னு கேட்டிங்கன்னா போகலை. அதுக்கு பதிலாக நாம் ஒரு லெவல்ஸ் பார்த்துருந்தோம் 302.1 அப்படின்னு. ஸோ எக்ஸாக்டாக அந்த 302.1லேருந்து நமக்கு மேலே வந்துட்டு இருக்கு. ஸோ அகைன் 306.8க்கு மேலே ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா நமக்கு கண்டினியூஸாக 315.9 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நேச்சுரல் கேஸ் அந்த க்ரூட் ஆயில் இந்த இன்வென்ட்ரி டேட்டாலாம் உடனே நமக்கு ஒர்க் அவுட் ஆகாதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எப்படி எடுத்துக்கிறதுனா நியூஸ் ப்ளஸ் லெவல்ஸ் ரெண்டுமே ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் நமக்கு இன்வென்ட்ரிஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நமக்கு என்னதான் இன்வென்ட்ரிஸ் நமக்கு செல் சைடு பை சைடுன்னு கொடுத்துருந்தா கூட ஸோ நீங்கள் லெவல்ஸை ட்ரா பண்ண பழகிங்க. லெவல்ஸை ட்ரா பண்ணிவிட்டு அந்த இடம் வந்தால் மட்டும் பை செல் மட்டும் என்ன சொல்கிறதுனா ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும்தான் ஸோ அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா நான் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க இன்வென்ட்ரி டேட்டா வந்த உடனே இப்போ டிமாண்ட் வந்திருக்கா உடனே போயிட்டு நம்ம ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணுறதோ புட் ஆப்ஷனை செல் பண்ணுறதோ இல்லைன்னா ஃபியூச்சர்ஸை பை பண்ணுறதோ ஸோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் உடனே போகணும். அதே மாதிரி சப்ளை வந்துருச்சு அப்படின்னா உடனே புட் ஆப்ஷன் போயிட்டு பை பண்ணால் நமக்கு கிடைச்சிருங்கிறதுல எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ பேட்டர்ன் அண்ட் லெவல்ஸை நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு அந்த லெவல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ நியூஸுங்கிறது நமக்கு ஆல்ரெடி நம்ம ட்ரா பண்ணியிருக்கிற லெவல்ஸில் கொடுக்குற கான்ஃபிடன்ஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம கோல்டு பார்க்கலாம். ஸோ கோல்டு கம்ப்ளீட்டாக மேலே தான் வந்துட்டு இருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். எஸ்டர்டே கூட நான் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். கோல்டு இனிமேட் பழைய ரேட்டுக்கு அவ்வளோ சீக்கிரம் நமக்கு கிடைக்காது அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக நமக்கு மேலே தான் வந்துட்டு இருக்கு. ஸோ கோல்டு எப்படியும் ஒரு கேப் அப் ஓப்பனிங் தான். ஸோ அதனால் ரெசிஸ்டன்ஸுங்கிறது நமக்கு இப்போதைக்கு வேணாம். ஸோ ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டல் ஹையாக பிரேக் அவுட் பண்ணாலே நமக்கு 1000 to 2000 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு ஒரு டெம்பரவரி ரெசிஸ்டன்ஸ் வேணால் நம்ம ட்ரா பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வேணால் நம்ம ஒரு டெம்பரவரி ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கும் 1,53,000
851 வரைக்கும் இப்போதைக்கு வந்து நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வேணாம். சப்போர்ட் மட்டும் நம்ம ட்ரா பண்ணிடலாம். ஸோ சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்த தான் பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே வந்திருக்கு. ஸோ 1,45,723. ஸோ இந்த இடம் தான் 1,45,535. ஸோ இந்த இடம் தான் இன்னைக்கான சப்போர்ட் ஜோன். மேக்ஸிமம் கேப் அப் ஓப்பனிங், ஏன்னா $53 பக்கம் நமக்கு வந்து மேலே வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து சில்வர். ஸோ சில்வர் பார்த்தீங்கன்னா கூட சேம் கண்டிஷன் தான். ஸோ சில்வர் வந்து நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் நேற்று வந்து ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ணியிருந்தோம். ஸோ ட்ரெண்ட் லைனாக பிரேக் அவுட் பை சைட் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா, அப்படி இருக்கிறப்ப 2,31,993 இந்த இடம் வந்து டச் பண்ணுது அப்படின்னா ஸோ நமக்கு இங்கேருந்து அகைன் வந்து மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், எங்க இதை வந்து நாங்கள் வந்து ரெசிஸ்டன்ஸுக்கு தாங்க நீங்கள் ட்ரா பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு ரெசிஸ்டன்ஸுமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அதாவது கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு, ஆனால் இந்த இடத்துல பை சைடு பிரேக் அவுட்டுங்கிறீங்க அப்படின்னா இப்போ ஒரு ட்ரேடிங்னா இப்போ நீங்கள் ஒரு பேப்பர் ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ட்ரெண்ட் லைனாக ட்ரா பண்ணிட்டீங்க. ஸோ அந்த ட்ரெண்ட் லைனை வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ரெசிஸ்டன்ஸுக்கு தான் ட்ரா பண்ணியிருப்பீங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸுக்கு ட்ரா பண்ணியிருப்பீங்க. இந்த இடத்துல வந்து ஒரு பேப்பர் ட்ரேடிங் ஒரு செல் பண்ணுறீங்க. ஓகேங்களா, செல் பண்ணுறப்ப நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்டாப் லாஸ் போடணும், டார்கெட் போடணும். ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாமல் நமக்கு வந்து கீழே இறங்குனது டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ நம்ம அந்த இடத்துல வந்து ஒரு ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சப்போஸ் இந்த ஸ்டாப் லாஸ் நமக்கு ஹிட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ ஹிட் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த பை சைடு கன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுத்து இந்த இடத்துல வந்து நம்ம பையிங் வந்து எடுக்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம எதுக்காக அந்த லைனை ட்ரா பண்ணுறோமோ ஸோ அந்த ஆர்டர் வந்து நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆகணும். இப்போ நான் இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கிறேன். இப்போ 2,31,993 ஒரு சப்போர்ட் வந்து எடுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ நான் ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து போட்டுக்கிறேன், ஒரு டார்கெட் போட்டுக்கிறேன். இப்போ இந்த லைனுக்கு கீழே ஒரு கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சிருது, ஆனால் என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகலை. உடனே நான் வந்து டிசைட் பண்ணிடக்கூடாது, எனக்கு வந்து செல் சைட் பிரேக் அவுட் ஆகிடுச்சு, நான் வந்து ஸ்டாப் லாஸை இந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிவிட்டு உடனே நான் வந்து செல் சைடுக்கு போயிடணும். அப்படி கிடையாது. ஒரு ஆர்டருங்கிறது டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்த டிசிஷனே எடுக்கணுமே தவிர அவசரப்பட்டு டிசிஷன் எடுக்கக்கூடாது. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனலாக ட்ரேட் பண்ணுறது. அடுத்தது வந்து காப்பர் பார்க்கலாம். ஸோ காப்பர் நமக்கு வந்து எக்ஸாக்டாக ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிவிட்டு நமக்கு கீழே வந்துட்டு இருக்கு. 1,276.60ங்கிறது இன்னைக்கான ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட்டுங்கிறது 1,266.20. ஸோ ஓவராலாக காப்பர், கோல்டு, மெட்டல் எல்லாமே இப்போ மெட்டலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு நல்ல லோ எடுத்துகிட்டு பவுன்ஸ் பேக் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக ஒரு நல்ல ஹை சீக்கிரமாக வரதுக்கான சான்சஸும் இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு போயிடலாம், கிஃப்ட் நிஃப்டி. இப்போ கிஃப்ட் நிஃப்டி எல்லாம் நல்ல ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங், அதாவது 159 பாயிண்ட்ஸ் பக்கம் நமக்கு வந்து பாசிட்டிவ் ஓப்பனிங். அதுக்கு காரணம் என்னங்கிறத நம்ம நேற்று தான் பார்த்தோம். இந்தியா யூஎஸ் டீல் வந்து கிட்டத்தட்ட 1% மட்டும்தான் பாக்கி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. நமக்கு வந்து 140 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் போயிட்டுருக்கு. எப்படி இன்னும் ஒரு நாள் 2 நாளில் அந்த நியூஸ் வந்து நமக்கு வந்துடும். நிஃப்டி ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஹை தான் போயிட்டுருக்கு. ஓகேங்களா, இப்போ குளோபல் மார்க்கெட் மட்டும்தான் ஒரு 2 பாயிண்ட் மட்டும்தான் நெகட்டிவில் இருக்குது, ஒரு பெரிய நெகட்டிவில் கிடையாது. ஏடிஆர்ஸ் எடுத்துக்கிட்டாங்க கூட ஏடிஆர் எல்லாமே நல்லா இருக்குங்க. இன்ஃபோசிஸ், விப்ரோ, ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசி பேங்க், ரிலையன்ஸ் மட்டும்தான் -0.1%, 0.41%. ஸோ மற்ற எல்லாமே வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் தான் இருக்குது. ஐடி செக்டார் தொடர்ந்து நமக்கு வந்து கொஞ்சம் மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, நான் எஸ்டர்டே ஈவினிங் வீடியோலேயே நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ நிஃப்டி ஐடிங்கிறது 5 இயர் லோ வந்து பவுன்ஸ் பேக் எடுத்துகிட்டு மேலே வந்துட்டு இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் நமக்கு வந்து ஒரு நல்ல ஹை கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோ நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.